நீங்க 35 ஆண்டுகளை தொடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சாதிச்சு? நீங்க சொல்லுங்க. 35 ஆண்டுகால பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணும் இல்ல. 90,000 மதுக்கடைகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியா முழுவதும் முடியும். தமிழகத்தில் மட்டும் 3021 மதுக்கடைகளை முடியும். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 6 இடஒதுக்கீடுகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுத்திருக்கிறது. மத்தியில் 27% இடஒதுக்கீடு இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதுன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதனால நடந்தது. தமிழகத்தில் 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய காரணமா இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி காரணமா இருக்கு. சமச்சீர் கல்வி தமிழகத்தில் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியால். நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியால். அந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணதுனாலதான் 2007 முதல் 2014-15 வரை தமிழகத்தில் கிராமங்களில் இருந்து நல்ல மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவர்கள் வந்து மருத்துவ மாணவர்கள் சேர்க்க முடிஞ்சது. பாட்டாளி மக்கள் கட்சியிலனா இந்தியா முழுவதும் சுகாதாரத்துறையில் இவ்வளவு பெரிய சாதனை நடந்தே இருக்காது. அன்றைக்கு இல்ல மன்மோகன் சிங் அவர்களே சொன்னாங்க, 50 ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் சுகாதாரத்துறையில் இந்தியா சாதிக்காததை 5 ஆண்டுகளில் மருத்துவர் மன்மோகன் சாதித்திருக்கிறார் அப்படின்னு அப்பயே சொன்னாங்க. 108 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் அந்த சர்வீஸ் கொண்டு வரலன்னா இந்தியா முழுவதும் எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கும். ஆஷா ஒர்க்கர்ஸ் கொண்டு வந்தாங்க. இனி ஆஷா ஒர்க்கர்ஸுக்கு இந்தியாவில் உலக அளவில் அவார்டு கொடுக்குறாங்க. கொரோனா பீரியட்ல ஆஷா ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களை பயன்படுத்தி மருத்துவ அந்த பணியாளர்களை வைத்து தான் இந்தியா முழுவதும் தடுப்பூசி போட முடிஞ்சது.